ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் இந்திய கடலோர காவல் படையினர் பைக்கில் பேரணியாக சென்றும் நடுக்கடலில் தேசிய கொடியை கையில் ஏந்தியவாறும் 79வது சுதந்திர தினத்தை கொண்டாடினர். மேலும் விவரங்களை செய்தியாளர் பிரபுராவ் வழங்க கேட்கலாம். பிரபுராவ், வணக்கம். மேலும் விவரங்களை சொல்லலாம். நிச்சயமாக இந்திய நாட்டின் 79வது சுதந்திர தின விழா இன்று இந்தியா முழுவதும் விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் அடுத்த மண்டபம் பகுதியில் செயல்பட்டு வரும் இந்திய கடலோர காவல்படைக்கு சொந்தமான முகாமில் உள்ள இந்திய கடலோர காவல்படை வீரர்கள் இன்று அந்த முகாமில் இருந்து இருசக்கர வாகன பேரணியாக பாம்பன் தாலிப்பாலத்திற்கு வந்தனர். அவர்கள் அங்கு தேசிய கொடியை ஏற்றி அங்கு அந்த சுதந்திர தின கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். அதனைத் தொடர்ந்து அவர்கள் தனுஷ்கோடி அடுத்திருக்கக்கூடிய அந்த அரிக்கல் முனை நினைவுக்கும் சென்று அங்கு தேசிய கொடியை கையில் ஏந்தியவாறு புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். அது மட்டுமல்லாமல் இந்திய இலங்கை சர்வதேச கடல் எல்லை பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டு வரும் இந்திய கடலோர காவல்படையினர் அவர்களுக்கு சொந்தமான அந்த சோதர் கப்பல் மட்டுமல்லாமல் ரோந்து படகுகளில் இந்திய மீனவர்களுடன் சேர்ந்து அங்கிருக்கக்கூடிய அந்த கடல் பகுதியில் தேசிய கொடியை கையில் ஏந்தியவாறு இன்று சுதந்திர தினத்தை கொண்டாடி வருகின்றனர். அது மட்டுமல்லாமல் மீனவர்களுடனும் மீனவர்களின் குழந்தைகளுடனும் இன்று மீனவ கிராமங்களில் இந்திய கடலோர காவல்படைக்கு சொந்தமான அந்த வீரர்கள் அவர்களுடன் சுதந்திர தினத்தை கொண்டாடி வருகின்றனர். அது மட்டுமல்லாமல் தொடர்ந்து கடலோர பகுதியில் இருக்கக்கூடிய மீனவ கிராமங்களுக்கு சென்று இனிப்புகள் வழங்கியும் அவர்களுக்கு இந்த சுதந்திர தின அறிவுரை மற்றும் வாழ்த்துக்களை தற்போது இந்த கடலோர காவல்படை வீரர்கள் தெரிவித்து வருகின்றனர். அந்த காட்சிகளை தற்போது அவர்கள் வீடியோவாக பதிவு செய்து சமூக வலைதளங்கள் மற்றும் இந்திய கடலோர காவல்படைக்கு சொந்தமான அதிகாரப்பூர்வ அந்த வலைதள எக்ஸ் பக்கத்திலும் பதிவிட்டுள்ளனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.